வணக்கம், வெல்கம் டு மதுரை காஞ்சனாஸ் கிச்சன். இப்போ காடை கிரேவியும் ஈரல் மிளகு வறுவல் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். காடை வறுவல் பண்ணியிருக்கேன். இப்போ காடையை வாங்கி நல்ல மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம், தக்காளி நறுக்கி வச்சுக்கோங்க. கொஞ்சம் வதக்கி அரைக்கிறதுக்கு ஒரு தக்காளியும் கொஞ்சம் வெங்காயமும் எடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு வதக்கி அரைச்சி வச்சுக்கோங்க. காடையை நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. உள்ளே இருக்க அழுக்கெல்லாம் எடுத்துகிட்டு அதுமாரி ஈரலையும் நான் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். சுத்தமாக எல்லாமே மஞ்சத்தூள் போட்டு கழுவிடுங்க. சின்ன வெங்காயமும் தக்காளியும் தாளிக்கிறதுக்கு நறுக்கி வச்சுருக்கேன். இது சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெயில் தான் வறுக்கணும். இப்போ சின்ன வெங்காயம் பாதி வெங்காயம் ஈரலுக்கு, பாதி வெங்காயம் வதக்கி குழப்பிச்சு. இப்போ எண்ணெயை ஊற்றி கடலெண்ணெய் விட்டு கொஞ்சம் சோம்பு, கருவேப்பிலை பொரிஞ்ச உடனே வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் தக்காளி, ஏற்கனவே தக்காளி வதக்கி அரைச்சிருக்கிறதுனால நான் இதுக்கு ஒரு தக்காளி தான் போட்டிருக்கேன். நீங்கள் காடை எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த நான் 3 காடைக்கு போட்டிருக்கேன். இப்போ அதை வதக்கி விட்டுட்டு மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் எத்தனை காடை இருக்கோ உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ காடையை அலசி வச்சுருக்கதை அள்ளி போட்டுருவோம். போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு காடையுமே கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுருங்க. அப்போ தான் அந்த ஒரு வாடை இருக்காது, கவுச்சி வாடை. நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு முதல்ல போடணும், நான் போட மறந்துட்டோம். இஞ்சி பூண்டு போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் காடையை போட்டு வதக்கிட்டு இது பண்ணிக்கோங்க. இப்போ ஈரலுக்கு சோம்பு, கருவேப்பிலை, வெங்காயம் கொஞ்சம் நிறைய போட்டுக்கோங்க ஈரலுக்கு. தக்காளி, வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கிறதுனால நான் தக்காளி இதில் போடல, அரைச்சி வச்ச விழுதம் ஒன்று நல்ல ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டு அதுக்கப்புறம் ஈரலையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. இந்த தக்காளி வெங்காயத்தையும் வதக்கி விட்டுட்டு நல்லா அதுக்கப்புறம் அதில் கொஞ்சோண்டு மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஈரலை போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி சும்மா அது ஈரல் இருப்பு சட்டிலே வெந்துடும். குக்கரில் போடணும்னு அவசியம் இல்லை. காடையுமே இருப்பு சட்டியில் வந்துடும். அதனால் காடையும் அந்த அரைச்ச தக்காளி விழுதில் காடைக்கு கொஞ்சம் போட்டிருக்கேன், ஈரலுக்கு கொஞ்சம் போட்டாச்சு. அதாவது 2 தக்காளி, 2 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம் வதக்கி அரைச்சி. இதுமாதிரி தேங்காய், கொஞ்சம் பாதாம் பருப்பு அல்லது முந்திரி வச்சுக்கோங்க. சோம்பு வச்சு கொஞ்சம் மிளகு வச்சு அரைச்சி வச்சுக்கோங்க. அதை காடையும் ஈரல் நல்லா வந்ததுக்கப்புறம் ஈரலில் ஒரு கொஞ்சமாக போட்டுக்கோங்க, ரொம்ப போட வேணாம். தேங்காய் சும்மா 1 ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. மிச்சத்தை காடையில் போட்டுருங்க. காடையில் ஊற்றிட்டு காடை குழம்பு நல்லா வேகட்டும். இதில் காடையில் தேங்காய் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அரை வேக்காடு இருக்கும்போதே கொஞ்சம் காடை வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சுட்டேன். கொஞ்சம் வெந்துருச்சுன்னா கொஞ்சம் வறுக்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ அந்த காடைக்கு அதை அரை வேக்காடை எடுத்து வச்ச காடைக்கு கொஞ்சம் கார்ன்ஃப்ளாக்ஸு, கொத்தமல்லி தூள், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், மிளகுத்தூள், பட்டைப்பொடி, சோம்புத்தூள் எல்லாம் போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டு கலக்கிக்கிட்டு அதை போட்டு பரட்டி வச்சுட்டு அதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ காடை வறுவல் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம காடை குழம்பு நல்லா கொதித்து வத்தட்டும். கொஞ்சம் கெட்டியானவுடனே கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு நல்லா கிளறி விட்டு இறக்கிடுங்க. அதுமாதிரி ஈரலுக்கும் மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டு நல்ல சுருளை கிண்டி இறக்கி வச்சுருங்க. இப்போ காடை குழம்பு, அதாவது காடை கிரேவி, காடை வறுவல், ஈரல் வறுவல் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. வணக்கம், மீண்டும் மதுரை காஞ்சனாஸ் கிச்சனில் சந்திப்போம்.